என்னுடைய உடன்பரவா சகோதரன் மாண்புமிகு அமைச்சராகவும் என்றைக்கும் எனக்கு இளவலாகவும் கால் சட்டை பருவம் தொட்டு கழக கொடியை பிடித்து மாற்று கொடியினுடைய நிழல் கூட தன் மீது பெறாமல் கண்டதும் கொண்டதும் ஒரே இயக்கம் ஒரே கட்சி என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற நாசர் அவர்களே. நாசர்னு சொன்னா பால்காரன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் வரும்போது கூட சொன்னேன், நாசர் என் கூட பேசுறான்னு சொன்னேன். அப்ப எல்லாம் சொல்ற பாஸ்கர் பால்கார மந்திரியான்னு கேட்டாங்க. ஏன்னா தங்க தலைவர் தளபதி அவர்கள் முதலமைச்சரான போது 3 கையெழுத்திட்டார்கள். அந்த 3 கையெழுத்தில் முத்தான கையெழுத்து நம்முடைய நாசருடைய டிபார்ட்மெண்ட் பால்வளத்துறை தான் அவர் கையெழுத்து போட்டார். அந்த அளவுக்கு தலைவரிடத்திலே நீக்கமர அன்பையும் பாசத்தையும் பொழிந்திருக்கிற ஆவணி நாசர் அவர்கள் இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கிறார்கள். நான் கும்மிடிப்பட்டி பற்றி என்ன சொல்றதுன்னு தெரியல. 1967 அப்போ ஒருங்கிணைந்த செங்கற்பட்டு மாவட்டம். அந்த ஒருங்கிணைந்த செங்கற்பட்டு மாவட்டத்திற்கு மாவட்ட மாணவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளராக நான் பொறுப்பேற்றிருந்தேன். அப்போ இங்கே பட்டாபிராம் காலேஜில் ஒரு ஸ்ரீராமுலுன்னு சொல்லிட்டு ஒரு பிரின்சிபல். அப்போ ஒவ்வொரு கல்லூரிக்கு சென்று திமுகவை நாங்கள் உருவாக்குவோம். அப்போ நான் இங்கே வந்திருந்தேன். இந்த கல்லூரிக்கு வந்தபோது நான் வந்திருக்கிறேன்னு சொன்ன உடனே அந்த பிரின்சிபல் ஒருத்தர் சீனிவாசன் சொல்லிட்டு அவர் பிரின்சிபல், அவர் பிராமின், அவர் பையனை உள்ள விடாதீங்கன்னு சொல்லிட்டார். அப்போ நம்ம மாணவர்கள்லாம் கிட்டத்தட்ட என் கூட ஒரு 20-30 மாணவர்கள் வெளியே கேட்டுக்கு வந்து என்னை உள்ள கூட்டுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க, விடலை என்ன. அப்போ நம்ம மாணவர்கள்லாம் சண்டை போட்டிருக்காங்க. அப்போ எங்கிருந்தும் ஒரு குரல், கிட்டத்தட்ட 10 நிமிஷத்தில் ஒரு குரல் ஓடோடி வந்தது, கும்மிடிப்பட்டி வேணும். ஒரு கட்சிக்கார அறிவிச்சுருவாங்க, வேணும் வந்து பக்கத்தில் இருந்தார். எங்களுக்கெல்லாம் கை கால் ஓடலை. சரி நமக்கு எதுக்குப்பா பிரின்சிபலே காலேஜுக்கு உள்ள விட மாட்டான்னு சொல்கிறான். ஆகவே நாம் ஏன்பா உள்ள போகணும் அப்படின்னு வச்சு நான் நினைச்சிருந்தேன். வேணும் அவர்கள் குரல் கொடுத்தார்கள். பிரின்சிபல் எல்லாம் ஓடிட்டான். நாங்கள் அப்புறம் கல்லூரிக்கு உள்ளே சென்று அமைப்பை உண்டாக்கினோம். அந்த வகையிலே இந்த கும்மிடிப்பூண்டி என் ஊனோடும் உயிரோடும் கலந்த ஒரு ஊர். என்னுடைய நிலமெல்லாம் எல்லாம் இருக்கார்கள். அருமை பெருமக்களே, ஆட்சியினுடைய சாதனையை விளக்குகிற இந்த நிகழ்ச்சி முத்து கடல் பதித்து 3 நெறி வளர்த்து கற்று கலை மிகுந்த தாயகமே, கத்தும் கடல் மீது கலங்களில் விளையாடும் காவலன் தென்பாண்டி மண்டலமே, நதியில் விளையாடி தென்னன் மதியில் தவிழ்ந்த தமிழ்த்தாயின் தலைமகன் தலைவருடைய ஆட்சியை பற்றி இங்கே பேச வந்திருக்கிறோம். பலா தமிழ் உள்ளம் பால் தமிழ் சிரிப்பு நிலா தமிழ் முற்றம் நீர் தமிழ் ஊற்று உலா தமிழ் காற்று உயிர் தமிழ் கொள்கை வான் தமிழ் விளக்கம் வேந்தமிழ் அடக்கம் என்று சொல்லி இடியா புயலா எரிமலையின் தீப்பிழம்பா வெடியா படைமுரசா வெடிச்சவரி மின்னல் கொடிய தாயின் மடியா மலர்த்தியனா மறுவுதட்டு முத்தம் என்னவென்று சொல்வது உடன்பிறப்பே என்று சொல்லி உணர்ச்சி போக நெருப்பைகளை நம்ம எல்லாம் பெற்றிருக்கோம். 100 ஆண்டுகள் தமிழகத்திற்கு செய்ய வேண்டிய சேவைகளை நம்முடைய தங்க தலைவர் 5 ஆண்டுகளிலே செய்து முடித்திருக்கிறார்கள். தாயே தமிழே தலைநாளவுதே, தாயே தமிழே தலைமானவுதே, எழுதுவதற்கு எண்ணம் கொடு, வானவிலிருந்து கொஞ்சம் வண்ணம் கொடு, பழங்கோலையில் கிடந்த தமிழுக்கு பச்சம் ராத்தி தலைவரை பற்றி நான் பேசுவதற்கு அடலேறு முடித்தமிழாய் இன்ப கடலேறு தனித்தமிழாய் சோலை மடலேறு சுவைத்தமிழாய் உடலேறி உயிரேறி வந்திருக்கிற பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். புல்லை தொட்டு பூவாக்கி புழுதியை முழுது கல்லாக்கி கல்லை பிளந்து நீரெடுத்து காற்றை பிடிந்து சாரெடுத்து எரிமலைக்கு சரிமலையாய் எழுந்து நிற்கிற இந்தியாவிலே ஒரே தலைவர் நம்முடைய தங்க தலைவர் அவர்கள்தான். கொட்டும் மழையிலும் கொளுத்தும் வெயிலிலும் புது உலகை காண புறப்பட்டிருக்கிற 8வது அதிசயம் நம்முடைய தங்க தலைவர் தளபதி. நினைவாலும் கனவாலும் இணையாலும் தாழம்பூ வேட்டி கட்டி தமிழ் போல் சிரிக்கிற தலைவன், தாழம்பூ வேட்டி கட்டி தமிழ் போல் சிரிக்கிற தலைவன். சொன்னாலும் வாய்மணக்கும் தொட்டாலும் கைமணக்கும் பூமணக்க பார்மணக்க புது பொங்க வெய்மணக்க தளபதி அவர்களே, சொல்லாண்டு பாடி சுவையாண்டு பாடி பல்லாண்டு பாடி இன்னும் ஒரு 100 ஆண்டு வாழ வேண்டும் என்று இங்கிருந்து நாம் அத்தனை பேர் ஒரு வாழ்த்துக்களை சொல்லும். பூமியின் உரை நெருப்பல்ல ஊதி அணைப்பதற்கு அடைமடையிலும் அணையாத ஊழி நெருப்பாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த தலைவரை பற்றி நாள் முழுவதும் பேசிக் கொண்டிருக்கலாம். உலகத்திலே 192 நாடுகள் இருக்கின்றன. இந்தியாவில் உலகத்திலே 192 நாடுகள் இருக்கின்றன. 400 கோடி மக்கள் இருக்கிறார்கள். அந்த 4 கோடி மக்களுக்கும் 8 கோடி மக்கள் பேசுகிற மொழியில் பேசுகிற தலைவர் நம்முடைய தங்க தலைவர் தளபதி அவர்கள் தான்.
அந்த ஆட்சியை பற்றி நாள் முழுவதும் சொல்லிக் கொண்டிருக்கலாம். இன்னைக்கு நான் இங்கே போகணும்னு சொன்னேன். தளபதி அவர்கள் ஒரு லெட்டர் ஒன்று அனுப்பினார். நான் வந்தவொடனே பிரித்து பார்த்தேன். அதுல கும்மிடிப்பூண்டி தொகுதிக்கு மட்டும் என்னென்ன சாதனைகள், தலைவர் எவ்வளவு உன்னிப்பா இருக்காரு பாருங்க. தமிழ்நாடு பூரா கூட்டம் நடக்குது. நான் கும்மிடிப்பூண்டிக்கு போறேன்னு சொன்னேன். கும்மிடிப்பூண்டியில் மட்டும் இந்த சாதனைகள் இதை நீங்க படிச்சுட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பியிருக்காரு. அவர் கொடுத்த லிஸ்ட்டை மட்டும் படிக்கிற பாருங்க. தமிழ்நாட்டினுடைய கடவுடியில் இருக்கிற கும்மிடிப்பூண்டியை பற்றி நினைத்து இதையெல்லாம் சொல்லிவிட்டு வாருங்கள் என்று சொன்னார்கள். இப்படிப்பட்ட முதலமைச்சர் எங்க பார்க்க. சுண்ணாம்பு குளத்தில் புதிதாக மீன்பிடி இறங்குதளம், பெரியகுளம் கிராமத்தில் மீன் இறங்குதளம், வேலகாபுரம் மற்றும் மாமண்டூர் ஊராட்சிகளுக்கு புதிய கூட்டு குடிநீர் திட்டம், பெரியபாளையம் பவானியம்மன் ஆலயத்திற்கு திருப்படி எண், பெரியபாளையம் பவானியம்மன் ஆலயத்திற்கு பிரசாதம் வழங்கும் திட்டம், எல்லாபுரம் ஊராட்சி ஒன்றியம் அலுவலகத்திற்கு புதிய கட்டிடம், ஊத்துக்கோட்டையில் நெல் சேமிப்பு கிடங்கு, வெங்கில் பெரியபாளையம் ஆகிய ஊர்களில் ஆரம்ப சுகாதார நிலைய கட்டிடம், பெரியபாளையம் கால்நடை மருத்துவ கட்டிடம், எல்லாபுரம் வட்டார பொது சுகாதார ஆய்வு கட்டிடம், ரெட்டம்பேடு ஆகிய ஊர்களில் ஊராட்சி மன்ற அலுவலக கட்டிடம், குருத்தனாம்பேடு கும்மிடிப்பூண்டி ஆகிய இடங்களில் பயணியர் நிழற்குடைகள், தேர்வாய் மேல் முதல்வேடு ராக்கம்பாளையம் ஓபசமுத்திரம் மதுரவாதல் ஆலப்பாக்கம் ஆதங்கினூர் ஆகிய ஊர்களுக்கு புதிதாக மின்மாற்றி, மாநெல்லூர் ஓபசமுத்திரம் ஆகிய ஊர்களுக்கு புதிய நீர்த்தேக்கம் தொட்டி, கும்மிடிப்பூண்டி ஒருங்கிணைந்த வேளாண்மை துறை அலுவலக கட்டிடம், கவரப்பேட்டை ராக்கம்பாளையம் ஆகிய இடங்களில் துணை வேளாண்மை விரிவாக்க மையம் மற்றும் விதை சுத்திகரிப்பு நிலையம். இது போல எழுதி கொடுத்து கும்மிடிப்பூண்டியில் போய் பேசிட்டு வான்னு ஒரு முதலமைச்சர் சொல்றாருன்னா இந்த மண்ணை பற்றி இந்த மனிதன் எப்படி மேற்கொள்ளும்? கடந்த 5 ஆண்டுகளில் ஒரு சேமிப்பு மட்டும்தான், சும்மா ஒரு சாம்பிள் தான் இது. இந்த தலைவருடைய சாதனைகள் என்ன சொல்றது? நீங்க கர்ஜித்து போனானே நம்ம நாசர், எப்படி சார் உலகத்தில் இது மாதிரி ஒரு இயக்கம் இது மாதிரி உலகத்தில் பார்க்கவே முடியாது. டெல்லிக்கு போயிருந்த அங்க ஒரு முதலமைச்சர் என் கூட ஒரு 4 தடவை எம்பியா இருந்தவர், என் பக்கத்து சீட்டு. அவர் ஒரு பெரிய மாநிலத்திற்கு முதலமைச்சர், பிஜேபி சார்ந்தவர். அவர் என்னை பார்த்து கேட்டார், என்ன சார் உங்க முதலமைச்சர் நிறைய சாதனைகள் பண்றாரு அப்படின்னு சொல்லி கேட்டார். ஆமாங்க, அவர் நானே வியந்து போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்ப நீங்க எந்த சாதனையை சொல்றீங்க அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, உங்க முதலமைச்சர் நல்ல நேரேட்டர், ஆரேட்டர், கிரியேட்டர், விஷன் இவங்க உள்ள ஒரு முதலமைச்சர் அப்படின்னு கேட்டார். சொன்னார், எதை சொல்றீங்கன்னு சொன்னேன். உங்க முதலமைச்சருடைய சாதனைகள்லாம் நீங்க சொல்லுங்கன்னாரு. என்ன நான் சொன்னேன், முதல் சாதனையா சொன்னேன், விடியல் பயணம், நகர பேருந்துகளில் இலவசமாக மகளிர் போகலான்னு சொல்லிட்டு இந்தியாவிலேயே பெண்கள் இலவசமா போகணும் பேருந்துல கொண்டாடின ஒரு திட்டத்தை எங்க முதலமைச்சர் தான் கொண்டாந்து. கிட்டத்தட்ட ஒரு பெண்கள் ஒரு மாசத்துக்கு 3000 ரூபாய் சேமிக்கிறாங்க. இந்த இலவசமா பஸ்ல போறதால டிக்கெட் இல்ல, 500 ரூபாய் தான் சம்பளம் ஒரு நாளைக்கு. பஸ்ஸுக்கு மட்டுமே 200 ரூபாய் 250 ரூபாய் போச்சு. அதெல்லாம் மாற்றி இலவசமா பஸ் பண்ணாரு. அதை சொல்றீங்களான்னு கேட்டேன். இந்த முதலமைச்சர் சொன்னார் அது இல்லை அப்படின்னு. மகளிர் உரிமை தொகை, அது கூட பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வரலாறு. இந்த மகளிர் உரிமை தொகை அதிகாரிகளை போட்டு எடுத்தா சொன்னாங்க. அதிகாரிகள் ஃபைல்ல போட்டு எடுத்து வந்தான். அதிகாரிகள் மகளிர் உதவி தொகை அப்படின்னு போட்டு ஃபைல் போட்டு வந்தது. நம்முடைய தங்க தலைவர் முதலமைச்சர் அவர்கள் இந்த ஃபைலை பார்க்கிறாரு, பேனாவை எடுத்தாரு. அங்க பக்கத்தில் நிக்கிறோம், மகளிர் உதவி தொகை அல்ல, இது அவர்களுக்கு வேண்டிய உரிமை தொகை அப்படின்னு சொன்னார். மாசம் 1000 ரூபாய் அள்ளி கொடுக்குறாரப்பா. இந்த வருஷம் பொங்கலுக்கு எங்க வீட்டுக்கு போயிருந்தேன், அன்னைக்கு போயிருந்தேன். அன்னைக்கு போனோடனே பணம் எப்போ போனாலும் பொங்கலுக்கு பணம் கொடுப்பேன். அப்போ பணம் கொடுத்து எங்கள் அண்ணி சொல்லிச்சு வேணாம்பா அப்படின்னு. ஏன் அண்ணி அப்படின்னா, இங்கே முதலமைச்சர் பணம் 1000 ரூபாய் மாசம் மாசம் கொடுத்துக்கிறோம், அதுவே எனக்கு போதும், உன் பணம் வேணாம்பா அப்படின்னு சொல்லிச்சு. மாதம் 1000 ரூபாய் அள்ளி தருகிற வள்ளல் அரசு அல்லவா கடந்த 5 ஆண்டுகளாக. எப்படிப்பட்ட முதலமைச்சர்? அதுவும் இந்த முதலமைச்சர் கேட்டேன், இல்ல அதுவும் இல்லை அப்படின்ட்டாரு. பெண்களுக்கு உள்ளாட்சியில் 50% ஒதுக்கிட்டாங்களே, 50% பெண்கள் தலைவராக இருக்கிறாங்க, 50% ஒதுக்கி இருக்காங்க, அதை பத்திங்களான்னு கேட்டேன். அதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. வேலை வாய்ப்புல 42% ஒதுக்கி கொடுத்துருக்கிறோமே பெண்களுக்குன்னு கேட்டேன். அதுவும் இல்லைன்னு சொன்னார். காலை உணவு திட்டம் இந்தியாவில் எந்த மாநிலத்திலேயும் கிடையாது.
பாலினை தொட்டும் தாயினும் சால பரிந்தினின் பாவியனுடைய ஊனினை உருக்கி உள்ளுரு விருக்கி உழப்பிலா ஆனந்தத்தை தருகிற சீர்காழியில் ஒரு குழந்தை அழுது கொண்டிருந்தது. காலை நேரம் பசிக்கு அந்த குழந்தை எழுந்தது. யாருமே பால் கொடுக்க வரல. சிவபெருமானும் பார்வதியும் தான் மேலே இருந்து கீழே இறங்கி வந்து பால் கொடுத்ததாக நம்ம படித்திருக்கிறோம். தமிழ்நாட்டில் இருக்கிற குழந்தைகள் காலையில் பசியோடு பள்ளிக்கு செல்லக்கூடாது என்று சொல்லி காலை உணவு திட்டத்தை அறிவித்தாரே தங்கத்தலைவர், அதை பற்றி சொல்லுகிறீர்களா என்று கேட்டேன். அதுவும் இல்லைன்னு சொல்றார். இல்லம் தேடி கல்வி அதுவும் இல்லைன்ற அது பெஸ்ட் திட்டம் இல்லை. இது இல்லைன்னா நல்ல திட்டம் தான், நான் அதை சொல்லலை அப்படின்னாரு. அது அடுத்து உலகம் மடிக்கணினி கொடுத்தார அதுவா அப்படின்னு கேட்டேன். அதுவும் இல்லை. அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் சொன்னார அதுவான்னு கேட்டேன். அதுவும் இல்லைன்னாரு. கலைஞர் கனவு இல்லத்தின் குடிசையே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் குடிசையே இருக்கக்கூடாது என்று சொல்லி 8 லட்சம் வீடுகள் கட்டி தருகிறேன் என்று அறிவித்தாள். அதுவான்னு கேட்டேன். அதுவும் இல்லைன்னு சொன்னாரு. அதை விட சார் உலகத்தில் எந்த முதலமைச்சரையும் அப்படிலாம் பார்க்க முடியாது சார். காலனின்னு ஒரு வார்த்தை இருக்கும். எங்கப்பா நம்ம ஊர் காலங்களில் அவங்களை கூப்பிடுன்னு சொல்லுவோம். நம்முடைய தங்க தலைவர் அவருடைய மனதில் எப்படி உதிக்குது பாருங்க. அந்த தலைவன் சொல்லுகிறான், அந்த காலனி என்கிற வார்த்தை அகற்றுகள் என்று சொல்லி ஜாதி பேதத்தை உருவாக்குகிறது என்று சொல்லி காலனி என்கிற வார்த்தை எடுத்துக்க சொன்னாரு. அதுவான்னு கேட்டேன். அது கூட இல்லைன்னு சொன்னார். சமூக நீதி விடுதிகள், ஆதி திராவிட நல விடுதி, இப்படி எல்லாம் நிறைய பேர் வச்சு ஆதி திராவிட நல ஸ்கூல் அப்படி தானே சொல்லுவோம் நம்ம. அதெல்லாம் பூரா எடுத்துட்டு சமூக நீதி விடுதிகள் என்று சொன்னார். இதுவான்னு கேட்டேன். இதுவும் இல்லைன்னு சொன்னார். இந்திரலோகம் சந்திரலோகம் எல்லாம் பார்த்தோம். தமிழ்நாட்டை எந்திரலோகம் மாற்றி இருக்கிறார்கள் எங்க தங்க தலைவர் தளபதி. அதுவான்னு கேட்டேன். அதுவும் இல்லை. நாட்டு வெளிநாட்டிலே இருந்து தமிழ்நாட்டில் இந்தியாவுக்கு வருகிறார்கள். இந்தியாவுக்கு வருகிறவர்கள் தாஜ்மஹால் மட்டும் பார்த்துட்டு போயிருந்தான். ஆனா வெளிநாட்டிலே இருக்கிறவன் இந்தியாவிற்கு வந்தால் முதலில் தமிழ்நாட்டிற்கு வருகிறான். தமிழ்நாட்டில் இருக்கிற முதலமைச்சரை சந்திக்கிறான். தொழில் தொடங்குவதற்கு அற்புதமான இடம் என்று சொல்லி தமிழ்நாட்டிற்கு ஓடி வருகிறார்கள். அதை பற்றி சொல்கிறா என்று கேட்டேன். அதுவும் இல்லைன்னு சொல்லிட்டான். இந்தியாவில் வாகனங்கள் உற்பத்தி 50% தமிழ்நாட்டில். இந்தியாவிலே 150 கோடி மக்கள் வாழ்கிறார்களே, இத்தனை மாநிலங்கள் இருக்கிறதே, எல்லா மாநிலங்களும் இருக்கிறதை காட்டிலும் 50 விழுக்காடு வாகன உற்பத்தி தமிழ்நாட்டில். அதுவான்னு கேட்டேன். அதுவும் இல்லைன்னு சொன்னார். இந்த 4 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கு. இந்தியாவில் எந்த மாநிலத்திலேயும் கிடையாது. அதுவான்னு கேட்டேன். அதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. மிகப்பெரிய நிறுவனம் எல்லாம் வந்தது. அதுவான்னு கேட்டேன். அதுவும் இல்லைன்னு சொன்னார். வேற எதுதான்பான்னு கேட்டேன். இவ்வளவு சொல்றீங்களே, ஒன்ன மறந்துட்டீங்களேன்னு கேட்டேன். சொன்னார் அவர். என்னன்னு கேட்டேன். நான் RSSல இருந்து வந்தவன், அடிமட்டத்தில் இருந்து வந்தவன். எனக்கு எல்லாம் தெரியும். ஏழை மக்களுடைய உணர்வுகள் உணர்ச்சிகள் அத்தனையும் நான் தெரிந்தவன். அதை மட்டும் நீங்க சொல்லியே எனக்கே விளங்கல. எதை சொல்றது தெரியல. என்னடா தலைவருடைய சாதனைகள் இவ்வளவு பட்டியலிட்டு சொன்னோம். இதுக்கு எல்லாம் நல்லது சொல்றானா, நான் நினைச்சது இல்லைன்னு சொல்றாரு. என்னதான் சொல்றீங்க சார்னு கேட்டேன். ஒரு நிமிடம் மௌனமாக இருந்தார் அவர். ஒரு நிமிடம் மௌனமாக இருந்தார்கள். கண்மூடினார்கள், கண்ணை திறந்தார்கள். கண்ணை திறந்து சொன்னார்கள், இந்தியாவிலே நான் பார்க்கவில்லை, உலகத்திலே நான் எங்கு பார்க்கவில்லை. உலக அரசியலை பூரா, உலக அரசியல் அத்தனையும் நான் தெரிந்தவன், புரிந்தவன், படித்தவன். எங்கேயும் தமிழ்நாட்டில் தான் தாயும் இல்லை தந்தையும் இல்லை, அனாதையாக இருக்கிற குழந்தைகளுக்கு 2000 ரூபாய் தருகிறான் என்று சொன்னார். எங்கேயும் பார்க்கவில்லை. அந்த பிஞ்சு குழந்தைகள், அந்த அனாதை குழந்தைகள் உதயசூரியனுக்கு வாக்களிக்க போகிறது. அந்த குழந்தைகள் 2026 தங்க தலைவர் தளபதியை முதலமைச்சராக ஆக்குவதற்கு வாக்களிக்க போகிறார்கள். இல்லையே, அந்த குழந்தைகளுக்கு 2000 ரூபாய் தருகிறார்களே, இது மனிதனால் சிந்திக்க முடியாதது, கடவுளால் மட்டும்தான் சிந்திக்க முடியாது என்று சொல்லி மெய்சிலிருத்து போனேன். எத்தனையோ தலைவர்களை எல்லாம் பார்த்திருக்கிறோம், பேசியிருக்கிறோம். ஒரு நாளைக்கு ஒரு சிந்தனை. அண்ணாவிடத்தில் போய் கேட்டாங்க, நீங்க முதல்ல என்ன சட்டத்தை கொண்டாடுறீங்கன்னு கேட்டாங்க. அவர் சொன்னாரு, திராவிட நாடு கிடைச்சா நான் முதல்ல செய்து ஜாதியை ஒழிப்பேன் என்று அண்ணா சொன்னார். நம்ம தலைவர் முதலமைச்சர் ஆயிட்டாரு. பத்திரிகை நிறுவனம் கேட்கிறாங்க, நீங்க உங்களுடைய 2-3 கேள்விகளை கேட்டு உங்களுடைய
முக்கியமான எதிரி யார் சொல்லுங்க அப்படின்னு கேட்டார். இந்த தேர்தலில் உங்களுடைய எதிரி யாருன்னு கேட்டார். நாங்களாம் நினைச்சோம் அதிமுக சொல்ல போறாரு, பிஜேபின்னு சொல்ல போறாரு, நம்ம எதிர்த்தவங்க நம்ம விட்டு போன துரோகிகளை சொல்ல என்னமெல்லாம் அப்படி நினைச்சிருந்தோம். தலைவர் ஒரு நிமிடம் மௌனமாக இருந்து சொன்னார், என்னுடைய முதல் எதிரி வறுமை, தமிழ்நாட்டிலே வறுமை ஒழிப்பதுதான் என்னுடைய வேலை என்று சொன்னார். ஒவ்வொன்றை சிந்தித்து சிந்தித்து நினைச்சே பார்க்க முடியாது. தலைவர் கலைஞர் உடம்பு சரியில்லாம இருந்தார். நாங்க வீட்டில் மாலை நேரத்தில் 7 மணிக்கு அங்கே போவோம். அங்கே உட்காந்துருந்தோம். உட்காந்து இருக்கிற போது தலைவர் கேட்டாரு, அப்போ பிரதமர் மோடி வரார். மோடி வந்துட்டு கோபாலபுரம் வீட்டுக்கு வரார். நாங்கள் எல்லாம் உட்காந்துருந்தோம். நாங்களும் வெளியே வந்தால் உடனே தலைவர் சொன்னார், இல்லை உட்காரியா அப்படின்னாரு. தளபதி உட்காந்தா நானும் உட்காந்துருந்தோம். மோடி வந்த உடனே பார்த்துட்டு கை பிடிச்சிட்டு உடம்பெல்லாம் பார்த்துங்க, நல்லா பார்த்துங்க. அப்புறம் மோடி இப்படி சுற்றி பார்த்தார். கோபாலம் வீடு எல்லாம் வீடு தெரியுமே, சின்ன வீடு, சின்ன தெரு, ஒரு சின்ன அறை. இந்த அறையில் உட்காந்துருக்கார். பார்த்து உட்கார்ந்தார். பார்த்த உடனே மோடி இப்படி பார்த்துட்டு தலைவர் கலைஞரிடத்தில் கேட்டார்கள், என்ன கலைஞர் அவர்களே, நீங்கள் 5 முறை முதலமைச்சராக இருந்தீர்கள், கிட்டத்தட்ட 10 பேரை பிரதமராக ஆக்கியவர்கள் நீங்கள் 10 ஜனாதிபதியை உருவாக்கி இருக்கிறீர்கள். இன்று 2 கோடி தொண்டர்களை கொண்ட ஒரு இயக்கத்திற்கு தலைவராக இருக்கிறீர்கள். உலகத்தில் யாருமே கிடையாது. இவ்வளவு செல்வாக்கு படுத்த நீங்கள் இந்த சின்ன வீட்டில் இருக்கீங்க, நீங்க வாங்க, டெல்லியில் எனக்கு பெரிய வீடு இருக்குது, என் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி மோடி கூப்பிட்டார். தலைவர் அவர்கள் சிரித்துக் கொண்டே சொன்னார்கள், உங்க வீடு பத்தாதுன்னார். நான் கூட பயந்துட்டேன், என்னடா தலைவர் பெரிய வீடா கேட்க போறாருன்னு சொல்லிட்டாரு. உங்க வீடு எங்களுக்கு பத்தாது, காரணம் எனக்கு 2 கோடி தொண்டர்கள் இருக்கிறாங்க, அத்தனை பேருக்கு தங்கறதுக்கு வீடு இருப்பான்னு சொன்னார். எப்படிப்பட்ட தலைவர், எப்படிப்பட்ட வரலாறு! இந்த இயக்கத்தை பற்றி எல்லாம் நாள் முழுதும் பேசிக்க, சாதனைகள் எல்லாம் 1 2 இல்லை, அவ்வளவு சாதனைகள். ஒவ்வொரு நாளும் ஒரு சாதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் புதியதாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் எங்களை வண்டி எடுத்துட்டாங்க. காலையில் கிளப்பி வந்துட்டு எல்லா தொழில்துறையை சார்ந்தவர்கள், விவசாயிகள் எல்லாரையும் கூட்டு வச்சு அவங்க போய் கேளுங்க. இப்போ இன்னைக்கு ராத்திரிக்குள்ள நாங்கள் இது எல்லாத்தையும் எழுதி நாங்கள் அவருக்கு அனுப்பணும். தலைவர்கிட்ட யாராவது ஒருத்தன் ரோட்ல நின்று ஒரு வெள்ளை பேப்பரை சும்மா அப்படி கை அசைச்சிங்கன்னா வண்டி தானாக நின்று வந்தோம். எந்த முதலமைச்சர் சார் இதெல்லாம் அந்த மாதிரி வாங்கியிருக்கிறாங்க? சாதாரண மக்களோடு மக்களாக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு பணியாற்றி கொண்டிருக்கிற ஒரு மாபெரும் தலைவர், வரலாற்றை உருவாக்கி கொண்டிருக்கிற தலைவர், இந்தியாவிற்கு மட்டும் உலகத்திற்கு இருக்கிற தலைவர். இந்தியா தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை திட்டங்களையும், இந்தியாவிலே இருக்கிறவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற திட்டங்கள் அத்தனையும், வெளிநாட்டில் இருக்கிற அத்தனை அரசியல்வாதிகளும் திட்டங்களை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்ன இல்லம் தேடி கல்வி நீங்க நான் நினைச்சு பார்க்க முடியுமா? யார் நினைச்சோம்? வீடு தேடி மருத்துவம் யார் நினைச்சு பார்த்தோம்? இப்படி பல்வேறு வகையான திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த தங்கி தலைவருடைய ஆட்சி தொடர்வதற்காகத்தான் இந்த திட்டங்கள் எல்லாம் உங்களை சென்று சேர இன்னும் நிறைய செய்ய இருக்கிறார். அப்படின்னா பாத்தீங்கன்னா சார், ஒரு முதலமைச்சர் அவர் கேட்டாரு, என்னங்க உங்க கோரிக்கை என்னங்க அப்படின்னு தான் நாம கேட்போம். பார்த்தோம்னா நாசர் என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏதாவது சொல்லுப்பா அப்படின்னு தான் நாம கேட்போம். இந்த தங்க தலைவர் தளபதி அவர்கள் மக்களை பார்த்து உங்கள் கனவை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டார். உலகத்தில் எந்த முதலமைச்சர் இருந்தா இவ்வளவு துடிச்சு நான் கேட்க முடியும்? உங்களுக்கு என்று ஒரு கனவு இருக்கிறல்லவா, அந்த கனவை சொல்லுங்கள் என்று கேட்டார்கள். இப்படி பல்வேறு வகையான சாதனைகள் செய்து கொண்டிருக்கிற அந்த தங்க தலைவருடைய ஆட்சி தொடர வேண்டும். நீங்க கும்பிடு பண்டிகைகள் அந்த காலேஜுகளுக்கு கேட்டாங்க, அதெல்லாம் கவலையே படாதீங்க. உங்க இது கொடுத்தோம்னா அடுத்த நிமிஷம் நிறைவேற்றணும், கவலைப்படாதீங்க. எதை வேண்டுமானாலும் தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் தரப்படும் என்று சொல்வார்கள். தட்டாமையை தருகிற ஆட்சி இந்த ஆட்சி என்பதை மட்டும் சொல்லி அந்த தலைவர் இன்னும் ஒரு 100 ஆண்டு வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன்.